அனைவருக்கும் வணக்கம். டில்லி முதல்வர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை சுற்றி இன்று ஒரு மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறது பாஜக. ஏற்கனவே 2-3 முறை அவருக்கு சம்மன் அனுப்பியது அமலாக்கத்துறை. அதாவது அந்த டெல்லி லிக்கர் பாலிசி கேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கில் ஏற்கனவே திரு மனிஷ் சிசோடியா அவர்கள் சிறையில் இருக்கிறார். திரு சத்யேந்தர் ஜெயின் அவர்களும் சிறையில் இருக்கிறார். திரு மனிஷ் சிசோடியா அவர்கள் 1 வருடமாக சிறைச்சாலையிலே இருக்கிறார். உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் தர மறுத்துவிட்டது. இப்பொழுது அமலாக்கத்துறை திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை 2 முறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. இப்போ 3வது முறை சம்மனுக்கு உங்களுடைய சம்மன் ஆதாரமற்ற சம்மன், சட்டப்படி அதற்கு எந்த விதமான அடிப்படையும் இல்லை, இந்த சம்மனுக்காக நான் ஆஜராக முடியாது என்று ஒரு ஆணித்தரமான பதிலை வைத்திருந்தார். இந்த சூழ்நிலையிலே இன்று கைது செய்யப்படுவார் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்று எல்லா இடங்களிலுமே ஒரு செய்தியை கசிய விட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது பாஜக. திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் அவருடைய ட்விட்டர் வலைத்தளத்திலே நான் கைதாவதா இல்லை முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதா என்று அந்த ஒரு கேள்வியையும் வைத்திருந்தார். அமலாக்கத்துறையை பாஜக எப்படி தொடர்ந்து அவர்களுடைய அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தி வருகிறார்கள், அதிகார துஷ்பிரயோகம் செய்து வருகிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இந்த டெல்லி லிக்கர் கேஸ் என்று அந்த லிக்கர் பாலிசி கேஸ் என்பது ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. அமலாக்கத்துறை அதிகாரிகள் கர்நாடகாவில் 8 கோடி ரூபாய்களை பாஜகவுடைய எம்எல்ஏ வீட்டிலேருந்து பிடிச்சாங்க. அங்கே போச்சானா போல 70,000 கோடி ரூபாய் ஊழல் செய்தார்னு சொன்னாங்க திரு அஜித் பவார் மீது. இப்படிப்பட்ட ஒரு ஊழல்வாதியை நான் பார்த்ததே இல்லை என்று பிரதமர் பேசினார். இன்றைக்கி அவர் கை கொடுத்து கட்டி அணைக்கிறார். அவர் தான் இன்றைக்கி மகாராஷ்டிராவுடைய நிதி அமைச்சர். திரு பிரஃபுல் பட்டேல் அவர்கள் தீவிரவாதிகளோடு தொடர்பு இருக்கிறார், இதற்காகத்தான் சோனியா காந்தி அவர்கள் அவரை அமைச்சரவையில் சேர்த்தாரா அப்படின்னு சொல்லி பாஜக கேள்வி எழுப்பியது. இன்றைக்கி அதே பிரஃபுல் பட்டேலோடு கைகோர்த்து நடந்து செல்கிறார் இந்தியாவுடைய பிரதமர். அமலாக்கத்துறை, அவர் மீது அமலாக்கத்துறை வழக்குகள் இருக்கிறது. மகாராஷ்டிராவில் சகன் புஜ்பால் என்பவர் மீது அமலாக்கத்துறை அவர் இப்போ பாஜக கூட்டணிக்கு சென்று விட்டதால் அந்த வழக்குகளை வாபஸ் வாங்குகிறது. இப்படி தொடர்ந்து அமலாக்கத்துறை ஒரு பாரபட்சமாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் பார்த்தோம், எப்படி ஒரு ஏழை விவசாயிக்கு சட்டவிரோத பணமாற்ற தடை சட்டத்தில் சம்மன் அனுப்பி இருக்கிறார்கள். எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்னு தெரியல. நாங்கள் ரேஷன் அரிசி சாப்பிடுகிறோம் என்கிறார்கள். எங்கள் பேங்க்கில் 500 ரூபா தான் இருக்குன்றாங்க. எந்த அடிப்படையில் அமலாக்கத்துறை அவர்களுக்கு சம்மன் அனுப்பியது என்று தெரியவில்லை. அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் யாருக்கோ கொடுத்த பணத்திற்காக 6 மாதமாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார். சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை. இப்படி அரசியல் எதிரிகளை மட்டுமே குறிவைத்து அமலாக்கத்துறையை ஏவி விட்டிருக்கிறது பாஜக. அந்த அமலாக்கத்துறையில் ஜாமீன் கொடுப்பது ஒரு கடினமான சட்டம். அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அவர் ஒரு மீது குற்றம் சாட்டும் பொழுது நீதிமன்றம் அவர் நிரபராதி என்று கருதினால் மட்டும்தான் அவரை விடுதலை செய்ய வேண்டும், ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஷரத்து இருக்கிறது. அதை பயன்படுத்தி எல்லோரையுமே மிரட்டி பணிய வைக்க முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அங்கித் திவாரி என்ற அந்த அமலாக்கத்துறை அதிகாரி 20 லட்சம் ரூபாய் லஞ்சமாக வாங்கும் பொழுது கையும் களவுமாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இன்னும் சிறையிலே இருக்கிறார். ஸோ இப்படி அமலாக்கத்துறையை வைத்துக்கொண்டு பாஜக தேர்தல் வரை வேறு எதையும் பேச விடாமல் சுற்றி வெறும் அமலாக்கத்துறை இவர்களெல்லாம் ஊழல். இப்போ இந்தியாவை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்னென்னா, பொருளாதார வளர்ச்சி, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, எல்பிஜி சிலிண்டர் விலை உயர்வு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை இவர்கள் உருவாக்கவே இல்லை. 2 கோடி பேருக்கு வருடத்திற்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார் திரு மோடி அவர்கள். 2 கோடி பேருக்கு வேலை தான் போச்சு, வேலை கிடைக்கல. இதையெல்லாம் பேச வேண்டாம், பேசக்கூடாது என்பதற்காக, இதையெல்லாம் ஒரு விமர்சனமாக வைக்கக்கூடாது என்பதற்காக எதிர்க்கட்சிகளை தொடர்ந்து இக்கட்டிலேயே வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அமலாக்கத்துறையை அரசியல் காரணங்களாக பயன்படுத்தி வருகிறது. மக்கள் இதையெல்லாம் தாண்டி சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த 2024 தேர்தலிலே அவர்களுக்கு ஒரு தக்க பாடத்தை புகட்டுவார்கள். நன்றி, வணக்கம்.